படம் ரொம்ப நல்லா இருக்கு. இவர் வாங்க இவர் சொல்லுவாப்ல படம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் படத்துக்கு வாங்க, அப்போதான் படம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் இருக்கும். நம்ம பவர் பாண்டியில் தனுஷ் பார்த்துருப்போம்ல, ஒரு ஓல்டேஜாக வந்து நம்ம வந்து ராஜ்கிரண் சாரை லவ்வை கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஜானரில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதான் ட்ரெயிலரில் சொன்ன மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஏதோ கனெக்ட் ஆகாமல், இன்னும் நமக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகாமல் இருக்குதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஜாலியாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக சொல்கிற ஒரு விஷயம், லவ்ன்றது ஒருத்தர் மேலே ஒருத்தி வரதில்லை, எல்லாருக்கிட்டையும் லவ் வரும். அதை நம்ம எந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் தான் சொல்ல வர்றாரு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறோம். இல்லை, இங்கே நான் நிறைய தனுஷாரோட ரெஃபரன்ஸ் பார்த்தேன். அவரோட விஐபி சாங்ஸ் இருக்கட்டும், சரி ஒரு சில விஷயங்களா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் கூட ஏர்போர்ட்டில் D1 D2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்றவன் ஸ்டோரி வைஸ் டைலாக் வைஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கிற விஷயம்னா, ராயன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு சடனாக ஒரு சேஞ்ச் ஓவர். ஏன்னா நம்ம பவர் பாண்டியிலே பார்த்துட்டோம், பவர் பாண்டியில் தனுஷ் சார் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்கான்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், இல்லை ஆரம்பத்தில் வந்து தனுஷ் லவ் படம் பண்ணி தானே வந்திருக்காரு. ஸோ இப்போ தானே ஒரு ஆக்ஷனுக்கு மாறி இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வந்து நம்ம லவர் பாயாக தான் பார்த்துருப்போம். 3 படம்லாம் இப்போ வரைக்கும் யங்ஸ்டர்ஸோட எல்லாத்தோட ஃபேவரட் இல்லை. ஸோ அவருக்குள்ளே இருக்க ஒரு ஆக்ஷனும் இருக்குது, லவ்வும் இருக்குது. ஆக்ஷன் நம்ம ராயன் பார்த்தோம், அவருக்குள்ளே இருக்க லவ்வையும் இப்போ பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஏன் அப்படின்னா வந்து தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அது அப்படியே வந்து இவர் அதை பண்ணியிருக்காருங்கும் போது அப்படியே தனுஷ் மாதிரி நமக்கு தெரியுது. சச்சா அப்படி இல்லை. ஏன்னா வந்து எந்த ஒரு டேரக்டர் நடிக்கிறோமோ அந்த டேரக்டரோட விஷுவல் தான் வரும். இப்போ செல்வராகவனோட தனுஷ் அவர்கள் நடிச்சாங்க, செல்வராகவன் ஆக்டிங் தான் தனுஷ் அவர்கள் பண்ணார். அந்த மாதிரி தான் தனுஷோட டைரக்ஷனை சொல்லி கொடுக்கும்போது நம்ம தனுஷ் தெரிகிறார், அவ்வளோதான். ஆனால் இது தனுஷ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா இவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேத்யூ தாமஸ் ஆகட்டும், கூட நடித்த இன்னொரு பையனாகட்டும், அவர் பேர் சரியா தெரியல, பட் அவர் கூட நடித்த 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். 5 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் இருக்காங்க, சரண்யா பொம்மன் எல்லாருமே இருக்காங்க. படம் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதை ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு இது ஒரு ஃபன் ஃபீல்டு மூவி. ஸோ அதனால அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ஜாய் பண்ணாலே போதுமானதுதான். ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்றதான் கொஞ்சம் கேள்வி. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படமாக தான் இருக்குது. ஃபேமிலிஸ் உள்ள வரும்போது இது அவங்களுக்கு பிடிக்குமான்றது டவுட். ஏன்னா இப்போ இருக்க ஜென்சி கிட்டுக்கான படமாக தான் இருக்குது. அதனால தான் படம் நல்லா இருந்துங்க. படம் நல்லா இருந்துங்க. இது ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. வெயிட் படம் எல்லாம் நல்லா இருந்ததுங்க. தனுஷ் சார் ஒரு டைரக்ஷன் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து ஓவராலாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. படம் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி. லைக் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் ஃபுல்லாக காமெடியாகவே இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் தெரியவே இல்லைங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. வண்டி ஃபுல்லாகவே பிஸியாகவே தான் இருந்தது, எங்கேஜ் தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன். நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த பாட்டுக்காக தான் மெயினாக வந்தோம். படம் நல்லா இருந்துச்சு சார். படம் நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஃபுல்லாக லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் எஸ், அது வேற ஜேர்னல், இது வேற ஜேர்னி. ஸோ இது வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் எடுத்திருக்காரு. இந்த காலத்துடைய லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்க 90ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள லவ் பண்ணவே இல்லையா? அதுதான் சொல்றேனே, லவ் வந்து ஒரே லவ் தாங்க. நம்ம தான் வேற வேறவே பார்க்குறோம் 90s 2K கிட்ஸ்ன்ட்டு.
ஏன்னா வந்து அந்த காலத்துல சொல்றதுக்கு பயமா இருக்கும், அந்த காலத்து அம்மா அப்பா வேற மாதிரி இருப்பாங்க, இந்த காலத்து அம்மா அப்பாவுக்கு எல்லாமே ஓப்பனா தெரியுது, அதே மாதிரி பசங்களுக்கும் எல்லாமே தெரியுதுன்றதுனால அதை கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இந்த காலத்துல போய் 90s லவ்ஸ் காமிச்சாலும் ஓடும், 2K கிட்ஸ்க்கோ காமிச்சாலும் ஓடும், பட் லவ் ஒண்ணுதான். எனக்கு ஃபுல்லாவே தனுஷ் சார் தான் தெரிஞ்சார் இந்த படத்துல. அந்த பையன் அவங்க அந்த ஹீரோ தெரியறத விட ஃபுல்லா அவங்கள கட் காப்பி பேஸ்ட் பண்ணாம ஒட்டின மாதிரியே இருந்தது. அவங்க அதான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய படத்துல பார்த்துருக்கோம். ஸோ எப்போ போல அவங்களோட கேரக்டர் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், தமிழ் படத்தை ஹீரோயினா பண்ணாலுமே வந்து அவங்கள நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த 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 மாதிரியே பார்த்துட்டோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்ன குழந்தை நடித்த மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினா அந்தளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் அவங்க எப்போ போல அவங்களோட இதை வந்து அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு பேச வராது ப்ரோ எனக்கு. காமெடி ஸ்டோரி காமெடி நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்டு பேர் ராஜேஷ் தான், அதை வச்சு நல்லா போயிருந்தது. லவ் ஸ்டோரி வந்து அதுவும் நல்லா தான் இருந்தது. லாஸ்ட்டாக நல்லா ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிட்டாங்க. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் காமெடி சீன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுமோ அந்த மாதிரி நல்லா கரெக்டாக எடுத்துருப்பாங்க, அதனால நல்லா பிடிச்சி. அதான் அந்த சீன் தான், ஃப்ரெண்டு தான் முக்கியம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது படம். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணலை, அவர் 2-3 படம் ஹிட்டு கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காரு. தனுஷ் வந்து எப்படி அவர் நினச்சதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்துருக்காரு. அவங்க அதை பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, அதையும் அவர் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷனோடய வரலாம். எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து சுமாராக இருக்க தோணும். இது எக்ஸ்பெக்டேஷனே வந்து பார்க்கலாம், நல்லாவே இருக்குது படம். எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு, எல்லாம் கதையோடு வருது, கண்டிப்பாக நல்லா வரும்.